எல்லாருக்கும் வணக்கம். என்னோட சேனலுக்கு வந்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. என்னோட சேனல் பேர் டிஜிட்டல் டாட். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ப்ராடக்ட்டுக்கான ரிவ்யூவெல்லாம் இதில் போடுவேன். இது எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே நான் ட்ரை பண்ணி அது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் போடுறேன். ஸோ இது என்னோடய ஃபஸ்ட்டு தமிழ் டியூட்டோரியல். உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கேன்வாக்கு புதுசாக இருந்தால் கீழே இருக்கிற இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற கேன்வா லிங்க்கை கிளிக் பண்ணி சைன்அப் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான சாஃப்ட்வேர். இதை வச்சு நான் ஒரு சில டாலர்ஸ் கூட சம்பாரிச்சிருக்கேன். அதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் அது இந்த வீடியோவோட எண்டில் தான் போடுவேன். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு அந்த சீக்ரெட்டையும் பார்த்துட்டு நீங்கள் எப்படி காசு ஆன்லைனில் ஏர்ன் பண்ணலாங்கிறது தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு ஆல்ரெடி கேன்வா அக்கௌண்ட் இருக்குது, அதனால் நான் டைரெக்டாக லாகின் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா கேன்வா வந்து ஒரு அருமையான சாஃப்ட்வேர். முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் பேனரோ ஒரு எட்ஸி பேனரோ, யூடியூப் பேனருங்கிறது எதுனா நான் இங்கே காட்டுறேன் பாருங்கள். சும்மா இந்த மாதிரி ஒரு வீடியோவுக்கு பிக்சர் வருது பார்த்திங்களா, ஃப்ரண்ட்டில் தீபாவளிக்கு அழகாக பிக்சர் போட்டிருக்காங்க பார்த்திங்களா. இதெல்லாம் பண்ணுறது முன்னே ஒரு பெரிய குதிரை கும்பாக இருந்தது. ஃபோட்டோஷாப்பில் திணறணும். இப்போ பார்த்திங்கன்னா கேன்வா ஒரு செகண்டில் எல்லாத்தையும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துரும். இப்போ நான் என்ன உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் அப்படின்னா ஒரு யூடியூப் பேனர். என்னென்னா எனக்கு டிஜிட்டல் டாட்னு ஒரு பேனர் இருக்குது. இதனால நான் ஒன்று புதுசாக போடணும்னு நினைக்கிறேன் என்னோடய சேனலுக்கு. அதனால் யூடியூப் பேனர் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். யூடியூப் சேனல் ஆர்ட், இதுதான் அதனோட டெக்னிக்கல் பேர். இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். இதில் பை டிஃபால்ட் ஏகப்பட்ட டெம்ப்ளேட் இருக்கும். நீங்கள் ரொம்ப பிகினர்னு பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு மைனர் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிராஸாக வந்ததுன்னா வாட்டர் மார்க் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த வாட்டர் மார்க்கோட ஏதாவது போஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் அது ரொம்ப பாதிச்சிடும். ப்ளஸ் அது காப்பிரைட் இஷ்யூவும் வரும். அதனால் ஃப்ரீயாக இருக்கிற நல்ல நல்ல இமேஜை சர்ச் பண்ணி போட்டுக்கோங்க. இனிஷியலாக நீங்கள் எதுவும் கேன்வாவில் வாங்க தேவையே இல்லை. ஃப்ரீ ஐட்டமை வச்சு நல்லா கம்பைன் பண்ணுங்கள். கம்பைன் பண்ணி பழகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தடுத்து கேன்வாவோட ப்ரீமியம் வெர்ஷனோ இல்லை ஃப்ரீ எலிமெண்ட்ஸ்லேருந்து அப்கிரேட் பண்ணுறதோ நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸு, இந்த டெக்ஸ்ட்டு இதெல்லாம் ஃப்ரீ தான். இதை நீங்கள் இப்படியே வச்சுக்கலாம். எங்கெங்கெல்லாம் இந்த கிராஸ் வாட்டர் மார்க்ஸ் வருதோ அது மட்டும் பிரச்சனை. இப்போ நான் ஆட் பேஜ் போடுறேன். இப்போ நான் இங்கே போடுறேன்னு பார்த்தீங்களா, இது ஃப்ரீ. ஏன்னா பின்னாடி பாருங்கள் வாட்டர் மார்க் வரல. அடுத்து ஒரு இது போடுறேன் பாருங்கள், இது ஃப்ரீ, இது ஃப்ரீ, இது ஃப்ரீ, இது ஃப்ரீ. இதே போடுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இங்கே கேன்வா வாட்டர் மார்க் வருதா, இது ரிமூவ் வாட்டர் மார்க் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இது ப்ரீமியம் எலிமெண்ட்டு. இதை வச்சு நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணி எங்கேயும் போடக்கூடாது. அது தேவையில்லாமல் பிரச்சனை கொண்டு வந்துடும். பட் நீங்கள் இந்த மாதிரி இதை தாராளமாக எடிட் பண்ணலாம். இது சூப்பர் சாஃப்ட்வேர். இப்போ நான் என்னோடய இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் ரிவ்யூ, அதனால் எனக்கு இந்த மாதிரி எதுவும் வேணாம். நான் சும்மா ஏதாவது ஃப்ரீ இமேஜு சூஸ் பண்ணுறேன். சாஃப்ட்வேர் ரிவ்யூனா டைப் பண்ணுறேன், பார்ப்போம் இந்த மாதிரி வருது அப்படின்னு. இது வந்து வீடியோலாம் கூட இருக்குது. உங்களுக்கு நான் அது ஒரு சின்ன ஓவர்வியூ காட்டுறேன். பட் இனிஷியலாக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இது. எனக்கு இதில் எதுவும் பெருசாக சாட்டிஸ்ஃபைடாக இல்லை இமேஜஸில். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா பேக்ரவுண்ட் போகிறேன். பேக்ரவுண்டில் ஒரு சிலது உண்மையிலேயே நல்லா இருக்குங்க. அது நம்ம ஃப்ரீன்னு சொல்லி அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது. நான் இப்போ இதை சூஸ் பண்ணுறேன் பாருங்கள். பை டிஃபால்ட் இதில் ரொம்ப அழகாக வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இதை நான் இது கலர் எடுக்கலை, அதனால் நான் இப்போது வேறு கலருக்கு மாற்ற போகிறேன். பிளாக் நல்லாவே எடுக்கும். இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு சில பேசிக் கலர் நாலேஜ் வேணும். ஏன்னா ஒரு சிலது நீங்கள் மஞ்சள், எல்லோ, அது மஞ்சள், ரெட்டு எல்லாம் கலந்து போட்டிங்கன்னா அடிக்கும். அதனால் முடிஞ்ச அளவு நான் என்ன சொல்லுவேன்னா இதில் இருக்கிறதையே லைட்டாக ரீமாடிஃபை பண்ணி பழகுங்க இனிஷியலாக. அதுக்கப்புறம் உங்களுக்கு போக போக உங்களுக்கே தெரியும். போட்டாச்சு. இதுக்கு மட்டும் நான் பேரை மட்டும் மாற்றுறேன். டிஜிட்டல் டாட் ரிவ்யூஸ். சூப்பர். இப்போ வந்துட்டு
இதுக்கு நான் சும்மா ஒரு இந்த லைன், அதாவது ஒரு நல்ல டேக்லைன் எழுதணும். பட் இதுக்கு நான் பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா நான் இங்கிலீஷில் அவ்வளோ இது கிடையாது. அதனால் கிராமர்லின்னு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்ல சாஃப்ட்வேர், ஃப்ரீ வெர்ஷனே ரொம்ப நல்லா இருக்கும். இதனோட லிங்க் வந்து நான் கீழே போடுறேன், வீடியோக்கு கீழே. தயவு செஞ்சு இதை சைன்அப் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இது. நான் ஆக்சுவலாக ப்ரீமியம் வெர்ஷன் வச்சிட்ருக்கேன். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறனால நான் இருக்கிற லிங்க்கை அப்படியே யூஸ் பண்ணுறேன். பட் உங்களுக்கு புதுசாக ஏதாவது நீங்கள் ப்ளக்கின் யூஸ் பண்ணணும் அப்படின்னா தயவு செஞ்சு கீழே இருக்கிற லிங்க்கு, வீடியோ கீழே இருக்கிற லிங்க்கை யூஸ் பண்ணுங்கள். லிங்க் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் இதுக்கு ஒரு டேக்லைன் எழுத போகிறேன். இங்கே வந்து நியூ மேக்கப் வீடியோஸ் எவ்ரிடேன்னு இருக்குது. பட் என்னோடது மேக்கப் வீடியோ கிடையாது. ஆனஸ்ட் ரிவ்யூ, சாஃப்ட்வேர் ரிவ்யூஸ், ஆனஸ்ட் சாஃப்ட்வேர் ரிவ்யூஸ். இதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட் சஜஷன் வேணும், ஆனஸ்ட்டுங்கிற வேர்டை ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், கிராமர்லி அழகான சஜஷன்ஸ் கொடுக்கும். ப்ளஸ் பங்க்சுவேஷன் ஆனாலும் சரி, கிராமட்டிக்கல் மிஸ்டேக் ஆனாலும் சரி, அதை நீட்டாக உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும். ஆன்லைனில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல இங்கிலீஷ் ரைட்டிங் ஸ்கில்லு வேணும். அதை நம்ம இனிமேல் உட்காந்து படித்து 2 வருஷம் 3 வருஷம் ஆகும். அதை குயிக்காக சால்வ் பண்ணுறது கிராமர்லி தான் அந்த இஷ்யூவை. அதுக்கு தான் நான் இப்போ ப்ரீமியம் பெய்டு வெர்ஷனே வச்சுருக்கேன். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஒர்த்து, இது வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது ஒர்த்து. ஏன்னா இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றும் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் கிடையாது. அந்த கேஸில் நம்ம வாங்கித்தான் ஆகணும். பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன், ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கேன் நான். உங்களை நான் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனை வாங்க சொல்லலை, பட் அட்லீஸ்ட் ஃப்ரீ வெர்ஷனாவது வச்சுக்கோங்க. உங்களோட இங்கிலீஷு நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு போவோம். ஆனஸ்ட்டுக்கு பதிலாக எனக்கு வேறு வேர்டு வேணும். வர்த்தி சாஃப்ட்வேர் ரிவ்யூஸ், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. சாஃப்ட்வேருக்கு அது மீனிங் தராது, ரிவ்யூக்கு வேணால் ஒரு நல்ல இது கொடுக்கும். சாஃப்ட்வேர் இவாலுவேஷன், இன்ஸ்பெக்ஷன், டிஸ்கஷன். இவாலுவேஷன்கிற வேர்டு எனக்கு பிடிச்சிருக்கு. வர்த்தி சாஃப்ட்வேர் இவாலுவேஷன்ஸ், இது எனக்கு ஒரு நல்ல டேக்லைனாக தெரியுது. ஸோ இதை நான் போய் இதில் போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, என் வேலை முடிஞ்சு. இப்போ நான் அதை டவுன்லோட் பண்ண போகிறேன். பிஎன்ஜியை ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்கு இது ப்ரீமியம் எலிமெண்ட்லாம் ஒன்றும் வேணாம். எனக்கு 2வது பேஜ் மட்டும் டவுன்லோட் பண்ணால் போதும். 2வது பேஜை மட்டும் டவுன்லோட் பண்ணுறேன். டிசைன் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. பாருங்கள், சூப்பராக டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை வந்து என்னோட யூடியூப் ஆர்ட்டில் போட போகிறேன். டிஜிட்டல் டாட். இதில் ஒரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வித்து ஹைட்டு என்ன டைமென்ஷனில் வரணும் அது எல்லாம் நீங்கள் மெஷர் பண்ண தேவையே இல்லை. உங்களோட சாஃப்ட்வேர் கேன்வாவே அதெல்லாம் பார்த்துக்கும். யூடியூப் ஆர்ட் மட்டும் இல்லை, லோகோ ஆகட்டும், இதை முடிச்சுறாங்க. லோகோ ஆகட்டும், டிஷர்ட் ஆகட்டும், ஒரு நல்ல ப்ரோஷர் ஆகட்டும், எல்லாமே கேன்வாவில் சூப்பராக டிசைன் பண்ணலாம். இன்ஃபேக்ட் இதை நான் வந்த புதுசில் இதை ஒரு பிஸ்னஸாகவே நான் ஸ்டார்ட் பண்ணேன். அது எப்படிங்கிறது இந்த வீடியோட கடைசியில் உங்களுக்கு காட்டுறேன். அது உண்மையிலேயே நீங்களாம் அசந்துருவீங்க. இப்போ பாருங்கள், இது மாற்றிருச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. கேன்வா வந்து இப்போ வந்து ஒரு ட்ரெண்டிங் சாஃப்ட்வேர். சோஷியல் மீடியாவிலேருந்து இன்விடேஷன் கார்டு, இங்கே பாருங்கள் டிஷர்ட் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிஷர்ட் டெம்ப்ளேட் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பை டிஃபால்ட் அவைலபிள். இதை வச்சு யூஸ் பண்ணி நான் என் டிஷர்ட்டை டிசைன் பண்ண போகிறேன். பாருங்கள், இது இப்படி வந்துருச்சுங்களா? இப்போ நான் இதை டவுன்லோட் பண்ணுறேன். டிஷர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஹை குவாலிட்டி ப்ராடக்டாக டவுன்லோடு இருக்கணும்.
இதை நீங்கள் இந்த ஃபைலை இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, இந்த ஃபைலை நீங்கள் அப்படியே டிஷர்ட் பிரிண்ட் பண்ணுற இடத்துல கொடுத்தீங்கன்னா அவங்க அழகாக பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த டைமென்ஷனை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம், அதெல்லாம் கேன்வாவே டேக் கேர் பண்ணிக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் கேன்வாவோட பவரை பார்த்தீங்க. இதுக்கு மேலே ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் கொடுக்குறேன் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுக்கறதுக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ். இப்போது நீங்கள் ஏதாவது ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணணும், உங்களுக்கு நல்ல டிசைன் வேணும் உங்கள் ரெஸ்யூமுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்வா ஒரு நல்ல பெஸ்ட்டு, எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல பெஸ்ட் டிசைன்ஸை வச்சுருக்கோம். ஒன்றும் இல்லை, அதை நீங்கள் போய் எடிட் பண்ணிவிட்டு அழகாக எடிட் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், சூப்பராக வேலை முடிஞ்சிச்சு. உங்களுக்கு ஒரு நல்ல டிசைனும் கிடச்சிச்சு, ரெஸ்யூமும் அழகாக கிடச்சிச்சு. ஏன்னா ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ரெஸ்யூம்ஸ் இதெல்லாம் பாருங்கள். இதை வந்து நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்கள் ஒன்றும் இல்லை, டபுள் கிளிக் பண்ணி, இப்போ என் பேர் பிரபா பாலகிருஷ்ணன், அவ்வளோதான். இது அழகாக இதுவே மாற்றிருச்சு. நான் வந்து ஒரு யூஎக்ஸ் டிசைனர்னு வச்சுக்கோங்க, பர்சனல் ப்ரொஃபைல். இதுக்கு இதை அப்படியே நீங்கள் எழுதிடக்கூடாது. நான் கொடுத்த எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, கிராமர்லி லிங்க் கீழே இருக்குது, அதை கிளிக் பண்ணி அதில் கண்டென்ட்டை எடிட் பண்ணி கொண்டு வந்து இங்கே போடுங்க. போட்டிங்கன்னா நீங்கள் எழுதுகிற டெக்ஸ்ட்டு கிராமட்டிக்கலாகவும் கரெக்டாக இருக்கும், டிசைன் வைஸும் நல்லாயிருக்கும். நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது எம்ப்ளாயர்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக ப்ரெசென்ட் ஆவீங்க. நீங்கள் காம்படிஷனை பீட் பண்ணுவீங்க. எப்படின்னா, ஒரு சில பேர்த்துக்கு கேன்வாவை பற்றி தெரியவே தெரியாது. அவங்களாம் ரெஸ்யூம் டிசைன் பண்ணி கொண்டு வரும்போது உங்கள் ரெஸ்யூம் அதுலேருந்து ஒரு தன்னிச்சையாக தெரியும், தனிச்சு நிற்பீங்க. அந்த இடத்துல நீங்கள் ஒரு ஸ்டெப் காம்படிஷன்லேருந்து தள்ளி போவீங்க, மேலே போவீங்க சொல்லப்போனால். அந்த இடத்துல உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம். ஸோ இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் எப்படி சொல்கிறது, டைமை நல்லாவும் யூட்டிலைஸ் பண்ணுவீங்க, ஸ்மார்ட்டாகவும் ஆக்ட் பண்ணுறீங்க. ஸோ 2 சாஃப்ட்வேர், யூஸ்ஃபுல்லான சாஃப்ட்வேர், ஃப்ரீ டூல்ஸ் பார்த்தாச்சு. ஒன்று கேன்வா, ஒன்று கிராமர்லி. இன்னொன்று, இது ரெண்டையும் வச்சு எப்படி ஆன்லைனில் காசு ஆக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இது சும்மா ஒரு ஐடியா மட்டும்தான். இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ நான் இனிமேல் போட போகிறேன், வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து 2014 இதில் இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் வேர்ல்டில் இருக்கேன். என்னோடய ஒரு சைட்டு நான் ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறது வந்து ஃபைவர். அதில் பார்த்திங்கன்னா கிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் எப்படின்னா, பையர் செல்லர் 2 பேர் இருப்பாங்க. நான் வந்து செல்லர். உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஏதாவது ஒரு டிசைன் தேவை இருக்கும். கேன்வா என்னோடது ஒரு ஈஸியான சாஃப்ட்வேர். எனக்கு கேன்வா தெரியும், என்னோடய வேலைகளை நான் ஈஸியாக முடிச்சிட்டேன். பட் உலகத்தில் எத்தனையோ பேருக்கு கேன்வா தெரியாது இல்லையா? அவங்களுக்கெல்லாம் டிசைன் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஹெல்ப் தேவை. அவங்களுக்கு டைம் இருக்காது கேன்வாவில் டிசைன் பண்ணுறதுக்கு, இல்லை அவங்களுக்கு கேன்வாவை பற்றியே தெரியாது. ஸோ அது வந்து ஒரு மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதை நான் யூட்டிலைஸ் பண்ணி பழகினேன். பாருங்கள், இது ஒரு கிக்கு. ஃபைவரை பற்றி டீட்டெயிலாக இன்டர்நெட்டில் ஏகப்பட்ட வீடியோ இருக்குது, நீங்கள் அது போய் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். பட் இது நான் ஒரு ஐடியா மட்டும்தான் கொடுக்குறேன். இதில் பார்த்திங்கன்னா, நல்லா உத்து பார்த்திங்கன்னா, இந்த பேனர் வந்து நான் கேன்வாவில் டிசைன் பண்ண ஒரு பேனர். எப்படி நான் இந்த ஐடியாவை கொண்டு வந்தேங்கிற ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறேன் பாருங்கள் உங்களுக்கு. கேன்வா அப்படின்னு போனீங்கன்னா அதில் ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. இப்போ நான் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கிறேன். நான் சூஸ் பண்ணது அப்போ வந்து எட்ஸின்னு ஒன்று. எட்ஸிங்கிறது என்னென்னா ஒரு சைட்டு, ஷாப் கவர். அது ஒரு ஆன்லைன் சைட்டு மாதிரி. இது பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து யூஎஸில் ரொம்ப பாப்புலரான சைட்டு. இந்த சைட்டில் பார்த்திங்கன்னா என்ன வேணால் விற்பாங்க, என்ன வேணால் செய்யலாம். மோஸ்ட்லி லேடிஸ்க்கு நிறையா இருக்கும். இதில் வந்து ஒரு சும்மா இந்த இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா எல்லா ப்ராடக்ட்டுக்கும் ஒரு கடை இருக்கும். கடை இருந்தால் தான் இங்கே விற்க முடியும். இது கடை. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பேனர் இருக்குது. இந்த பேனர் வெறும் ஃபோட்டோவாக வச்சுருக்காங்க. ஒரு சில கடையிலலாம் பார்த்திங்கன்னா அது பேனர் ஃபோட்டோவாக இருக்காது. இந்த மாதிரி
இந்த மாதிரி அழகான பேனராக வச்சுருப்பாங்க. இதுதான் நான் ஒரு பிஸ்னஸ் ஐடியாவாக எடுத்தேன். ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி நான் உங்கள் கடைக்கு ஒரு பேனர் பண்ணி தருவேன். ஒரு சிம்பிள் பேனருக்கு $10, அடுத்து பியூட்டிஃபுல் பேனருக்கு $35, ப்ரீமியமுக்கு $60ன்னு விற்றேன். எதிர்பார்த்ததை விட எனக்கு 2 ஆர்டர் புதுசாகவே வந்தது. இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு $30-40 இதில் வந்துருச்சு. ஸோ ஃப்ரீ டூல்ஸை வச்சு உங்களால் மணி ஏர்ன் பண்ண முடியும். பட் இதுக்கு கொஞ்சம் நல்ல திங்கிங் வேணும், அவ்வளோதான். அடுத்தடுத்து நான் வீடியோ நிறையா போடுறேன். பட் இது ஒரு நல்ல ஐடியான்னு நான் சொல்லுவேன். இது நீங்களே பார்க்குறீங்க, இது நல்ல ஒர்க் அவுட்டான ஐடியா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் கீழே போட்டிங்கன்னா அதை பேஸ் பண்ணி நிறையா வீடியோ போடுவேன். உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருந்தால் தயவு செஞ்சு கீழே போடுங்க. எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்கிறேன். ஏதாவது வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஷின் இருக்குது, அதுக்கான வீடியோ போடுங்க அப்படின்னா அதுக்கும் நான் வீடியோ போடுறேன். ரொம்ப நன்றி இது வரைக்கும் பார்த்ததுக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ப்ரொமோட் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி.